விசாரணைகள் நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள், சான்று பொருட்கள் இது எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம வாதங்களை வச்சோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி சாட்சிகள் மற்றும் மின்னணு சாட்சிகள் ரெண்டுத்தையும் ஈக்குவலா நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ண முக்காவாசி மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல கோர்ட் அதை ப்ராப்பரா அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அதை பண்ணி இன்னைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அபராத அமௌண்ட் மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் 30,000 40,000 வரைக்கும் ஒவ்வொரு எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க 6 ஆண்டுகளாக நீதிமன்ற காவல தான் இருக்கிறாங்க. அதனால இது ஃபைன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 376D மற்றும் 376(2)N இந்த சட்டப்பிரிவுல வழங்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேரும். மேக்ஸிமம் ப்ராசிக்யூஷன்ல மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கேட்டிருந்தீங்க. அந்த மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ நீதிபதி சொல்லும்போது ஏதாவது விஷயத்தை மேற்கொள்றாங்க. முக்கியமான வழக்குங்கிறனால ஏதோ குறிப்பிட்ட விஷயங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் இல்ல. அதான் நான் சொன்னேன். அதாவது இந்த வழக்கோட தன்மைகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த சாட்சியங்கள், இது எல்லாம் இந்த கிராவிட்டி இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கோர்ட் தீர்மானிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க எதிர் தரப்புல போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பத்தி நாங்க தீர்மானிக்கிறதுல விசாரணைகள் நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள், சான்று பொருட்கள் இது எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம வாதங்களை வச்சோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி சாட்சிகள் மற்றும் மின்னணு சாட்சிகள் ரெண்டுத்தையும் ஈக்குவலா நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ண முக்காவாசி மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல கோர்ட் அதை ப்ராப்பரா அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அதை பண்ணி இன்னைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அபராத அமௌண்ட் மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் 30,000 40,000 வரைக்கும் ஒவ்வொரு எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க 6 ஆண்டுகளாக நீதிமன்ற காவல தான் இருக்கிறாங்க. அதனால இது ஃபைன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 376D மற்றும் 376(2)N இந்த சட்டப்பிரிவுல வழங்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேரும். மேக்ஸிமம் ப்ராசிக்யூஷன்ல மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கேட்டிருந்தீங்க. அந்த மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ நீதிபதி சொல்லும்போது ஏதாவது விஷயத்தை மேற்கொள்றாங்க. முக்கியமான வழக்குங்கிறனால ஏதோ குறிப்பிட்ட விஷயங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் இல்ல. அதான் நான் சொன்னேன். அதாவது இந்த வழக்கோட தன்மைகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த சாட்சியங்கள், இது எல்லாம் இந்த கிராவிட்டி இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கோர்ட் தீர்மானிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க எதிர் தரப்புல போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பத்தி நாங்க தீர்மானிக்கிறதுல